அந்த ராமன் உங்களை காக்கட்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு தெரியும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கையை ஆரம்பமாக போகும் அந்த நாளை நீ எதிர்பார்த்து காத்திரு. உன் அருகில்தான் நான் இருக்கிறேன். என் ஆதரவு உனக்கு என்றும் உண்டு. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் இது. நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன். உன்னுடைய மிக முக்கியமான பிரார்த்தனை ஒன்று இன்னும் ஒரே மாதத்தில் நிறைவேறப் போகிறது. நீ நன்றாக இருப்பாய். நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள். இல்லை என்றால் உனக்கான உலகை உன்னால் காணவே முடியாது. நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கிறேன். என் பக்தன்தான் எனக்கு எல்லாம். எனக்கும் என் பக்தனுக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்புத்தக்கது. நீ என்னுடைய அன்பு குழந்தை. உனக்காக தானே இந்த சாயப்பா இருக்கேன். கவலைப்படாதே. உன்னுடைய வேண்டுதலை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன். எத்தனை நாள்தான் நீயும் கஷ்டம் பிரச்சனை என்று ஓடிக்கொண்டே இருப்பாய்? We don't want any kind of pleasure to divert our mind from your worship. உங்களுடைய வழிபாட்டில் இருந்து மனதை திசை திருப்பிவிடும் எந்த விதமான சுகமும் உங்களுக்கு வேண்டாம். எதுவும் நிரந்தரம் இல்லை. நீங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. உங்களுடைய வழிபாடு மிகவும் முக்கியம். என் பக்தர்களின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக்கொள்கிறேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் நிம்மதியையும் தருகிறேன். யாரும் கொடுக்க முடியாத நிம்மதியை இந்த அப்பா நிச்சயமாக தருவேன். உனக்கு என்ன வேண்டும்? இதுதானே வேண்டும். அதை நான் தருகிறேன். எதற்கு தேவையில்லாமல் பிறரை கண்டு பயந்து ஓடுகிறாய்? இது எதுவுமே தேவையில்லை. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்னைக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலை பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையில் இருந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சிகம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போல்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக நீ பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு. Don't be afraid. Have faith. If you surrender into me, I will take care of you like a child. Like my child too. உனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்தை நடத்த நான் தயாராக இருக்கிறேன். அது
நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தெளிவாக நடக்கும். நீ பயப்பட வேண்டாம். மனம் தளராமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னுடைய அப்பாவான நான் இருக்கிறேன். அதனால் நீ கவலைப்பட்டால் என் மீது நீ சந்தேகப்படுகிறாய் என்று அர்த்தம். உண்மையிலேயே உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ தாராளமாக கவலைப்பட. இல்லை என்றால் எந்த ஒரு நாளும் நீ கவலைப்படவே கூடாது. இது இந்த அப்பாவுடைய கட்டளை. கடவுள் மீது எப்போதும் நம்பிக்கை கொள். நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் ஒரு அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் காரணம் நீ என்று எண்ணாதே. கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார்ந்து கொள். என்னையே தியானி. என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். வாழ்வில் லட்சியமடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினம் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்புகிறாய். நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியம் நிச்சயம் கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலம் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன். When people try to push you down, I will lift you up. When they try to make you bad, I will cause you to shine. உனக்கென்று விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். Don't expect me to show my presence every time. But I promise you that when you need me most, you will feel my strong presence. வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழிதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. அது மிகவும் தவறு. குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்க முடியாது. குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையுடனும் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. பயம் வேண்டாம். உன்னுடைய அப்பா உனக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கிறேன். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ.
இப்படிக்கு வோன் சாயப்பா. அல்லாஹ்.